அடிமுடியும் நடுவுமில்லா அகண்ட பரம்பொருள் உளது என அறிந்திட்டாலும் கடிகமன் மென்மல் பூஜை கரட் செய்யும் பண்பதற்கிளையால் கருதமாடன் பொடி அதனால் முழக்காடி கிளோடு மின் கோவணம் புனைந்து கையில் தடிபிடித்து பழனி வெற்பில் குளவும் அவன்தனை மறைவேன் சரதமாமே. ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ. இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் அலைகடல் என கடல் தாண்டி இருக்கும் தமிழ் உறவுகளுக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இப்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அனுபவ ஜோதிட கருத்து. முசிறியிலேருந்து பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் கண்டக்டர் பேசினார். அவர் பார்த்தீங்கன்னா மீதம் சில்லறை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் வேண்டான்னு சொல்கிறேன், சில்லறை வைங்க அப்படிங்கிறேன். அவர் இல்லை நான் வாங்கிக்கங்க எங்கிட்ட இருக்குது இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி வழியை கொடுத்தாரு. கொடுக்கும்போது எனக்கே ஒரே ஆச்சரியமாக இருந்தது. என்னடா கண்டக்டராக இருக்கிறவர் இவ்வளவு நியாயமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ சொல்லி அவர் கேட்கல, திரும்ப கொடுத்தாரு. அப்போ நான் வாங்கிட்டு தான் அப்புறம் நான் கம்முன்னு இருக்க மாட்டாமல் நீங்கள் என்ன ராசிங்கய்யா அப்படின்னு கேட்டேங்க. அவர் கும்பராசி அப்படின்னாரு. கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லி சொன்னார். கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது குபேரனுடைய நட்சத்திரம்னு சொல்லலாங்க. கர்ணபா மகாராஜாவோட நட்சத்திரமும் கூட. அப்போ அந்த கர்ண மகாராஜாவுக்கு எப்போவுமே கொடுத்து தான் பழக்கம், பிறர்கிட்டருந்து வாங்கி பழக்கம் இல்லைங்கிற அந்த நட்சத்திரத்தோட தன்மைங்கிறது அந்த இடத்துல அவருக்கு அது வெளிப்பட்டுச்சு. அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொன்னார், நான் கண்டக்டராக இருக்கும்போது டவுன் பஸ்ஸில் போடிகிட்டு இருந்தேன். எல்லாமே கூலி நாளிகை. அந்த ₹1 ₹2 அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு உத்வேகமாக இருக்கக்கூடும். அதனால் நான் எப்போவுமே யாருக்குமே சில்லறை கொடுத்துருவனுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அவர்கிட்ட கேட்டனுங்க, நீங்கள் லவ் மேரேஜான்னு கேட்டேங்க. லவ் மேரேஜான்னு கேட்டனுங்க. அப்போ லவ் மேரேஜான்னு கேட்கும்போது என் கண்ணவே ஒத்து பார்த்தாரு. பார்த்துட்டு ஆமாங்க அப்படின்னாருங்க. அப்போ காதல் கல்யாணம்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா பசங்க என்ன ராசிங்க அப்படின்னு கேட்டாங்க. பொண்ணு மேசத்தில் அஸ்வினின்னாரு, பையன் மேசத்தில் பரணி அப்படின்னாரு. அப்போது நான் கேட்டேங்க, பொண்ணு எல்லாத்தையும் அதட்டவும் உருட்டலாகவும் எல்லாத்தையும் விரட்டி வேலை வாங்கிட்டு இருக்கு உங்கள் வீட்டில், பொண்ணு பொட்டை பிள்ளையாக இருந்தாலும் இந்த பையன் கொஞ்சம் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்ருப்பா அப்படி அம்மாவுக்கு உதவியா அப்படின்னு. அப்போவும் அவர் கொஞ்சம் ஆச்சரியத்தோடு பார்த்தாரு. பார்த்துட்டு எப்படிங்க ஐயா அப்படின்னா அப்படி. அதோடு இல்லாமல் அந்த பையன் பிறந்ததுலேருந்து உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. வீடு வாசல் போக்குவரத்து கடைசிக்கு ஒரு மனையாவது வாங்கி போட்டிருப்பீங்க காலி இடம் அப்படின்னு சொன்னீங்க. எல்லாம் வாங்கி போட்டனுங்கய்யா, அது போட்டதுலேருந்தே கொஞ்சம் பிரச்சனைங்க அப்படின்னு. அப்படிங்களா, அதுக்கு ஒரு தீர்வு சொல்லிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி போட்டுங்க. தீர்வை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னாக்கா அந்த பரணி நட்சத்திரக்கார பையன்தான் உங்களுக்கு சாப்பாடு போக்குவரத்தெல்லாம் எடுத்து வைப்பான், பிடிப்பேன். அதே பொண்ணு டேய் தண்ணி எடுத்து வைடா, அப்பாவுக்கு உப்பு எடுத்து வைடான்னு சொல்லி பையனை வேலை வாங்க அப்படின்னு. ஐயா எப்படிங்க ஐயா கண்ணில் பார்த்த மாதிரியே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியமாக கேட்டாருங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர் நடு பஸ்ஸில் இருந்தார், என்னை தாண்டி போகவே இல்லை. 10 ஸ்டாப்பிங் எங்கூடையே இருந்தார். காசு போக்குவரத்து டிக்கெட் போக்குவரத்தெல்லாம் அப்படியே பாசிங் தான் பண்ணி விட்டுக்கிட்டே நின்றுட்டார். அவர் அப்படியே அசையாமல் நின்றுட்டார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு பரிகாரம் சொன்னால் போச்சுன்னு சொன்னனுங்களா. அப்போது துர்க்கைக்கு விளக்கு போடுங்க, போட்டால் நல்லா இருக்குது, நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நீங்கள் முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சனுங்க. முடித்ததுமே ஒரு ஃபோன் கால் வருது அவருக்கு. வீட்டுக்காரமாக தான் பேசுகிறேங்க, அந்த அக்கா தான் விளக்கு போடணும்,
பரிகாரம் சக்ஸஸ்ன்னு சொன்னேன் பாருங்க எடுத்தாங்கோப்பில். அவர் ஒரே மாதிரி எக்ஸைட் ஆகிட்டார். கேட்டாக்கா அதே மாதிரியே வீட்டுக்காரமாக தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அப்போ பரிகாரம் பலன் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லியாச்சுங்க. இந்த மாதிரி நின்ன இடத்துல இருந்தே நம்ம வந்து ஜோசியத்தை வந்து பேசும்போது அதனால் கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அலாதி. அவர் எங்கிட்ட நம்பரும் வாங்கிக்கிட்டார். அந்த மாதிரி ஒரு நட்சத்திரங்கள் வச்சு எடுக்கக்கூடிய சூட்சுமம் கூடி பெரிய லெவலில் ஜோதிடத்தில் பேசுகிறதுக்கு ஒரு முத்தாய்ப்பாக இருக்குது. அதே மாதிரியே இன்னொன்றும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ஜோதிடத்தில் நம்ம வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்ததுமே நான் இருந்துட்டு பார்க்கும்போது வந்து துலா லக்னம் போயிட்டுருக்கு. லக்னம் போனதுமே நான் எடுத்தாங்கோப்பில் கேட்டதுமே அந்த ஃபோனில் இருந்து அவர் பதட்டத்தோடு பேசினார். நான் இருந்துட்டு எடுத்தாங்கோப்பில் அவர்கிட்ட கேட்டது வந்து வீட்டுக்காரமாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவருக்கு அந்த பொண்ணுடைய அவருக்கு வந்து அந்த பொண்ணு காதலி, கல்யாணம் ஆகலை. ஆனால் அவர் துடித்த துடிப்பு போக்குவரத்தெல்லாம் ரொம்ப இதாக நெகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ நான் எடுத்தாங்கோப்பில் உங்கள் மனைவிக்கு என்னன்னு சொல்லி கேட்டது அவர் அப்செட் ஆகிட்டார். எப்படி நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி. ஆமாங்க அப்படின்னு. அப்புறம் இந்த மாதிரி அவங்க வீட்டில் வளர்த்துற நாய்க்குட்டி ஒன்று கடிச்சு வச்சிருச்சு, அதனால் ஏதாவது பிரச்சனை ஆகுங்களா அப்படின்னாரு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, நல்லா சரியாக போயிடும், அதனால் எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அது ரெடி ஆகிட்டுது. அப்போ இருந்து அவர் நம்மக்கிட்ட ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளையெல்லாம் கேட்பார். அப்போ மறுக்கா ஒரு முறை அவர் பார்க்கும்போது சந்திக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப மன உளைச்சலாக இருந்தார். திருமணம் சம்மந்தமாக அவர் ரொம்ப மன உளைச்சலாக இருந்தார். என்ன விஷயங்க ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க சொல்லி கேட்டேன். கேட்கும்போது ரொம்ப மன உளைச்சலாக இருக்குதுங்க, என்னன்னே தெரியல, இருந்தாலும் ஒன்று ஓடிட்டுருக்கு, அதை வெளியவும் சொல்ல முடியல அப்படின்னாரு. அப்போது அவரோட ஜாதகத்தை போட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 1க்கும் 7க்கும் உண்டான தசாபதி போயிட்டு இருந்தது. என்ன கல்யாணத்தை பற்றி பிரச்சனையில் இருக்கிறீங்களான்னு கேட்டேங்க. அவர் அப்படியே ஆடி போயிட்டார். அதுதான் 2 வாரமாக அதே டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். கல்யாணமெல்லாம் சிறப்பாக நடக்குங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. கல்யாணத்துக்கு வந்து உங்கள் சொந்த பந்தத்தை யாரையும் கூட்டிகிட்டு போக வேண்டாம், நண்பர்களை கூட்டிகிட்டு போங்க, திருமணம் நல்ல விதமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி திருமணம் நல்ல விதமாக நடந்தது. குழந்தைக்கும் கூடி மாசமாக இருந்தது பொண்ணு. ஒரு சின்ன பிரச்சனைனாரு. அப்பவும் பார்த்துட்டு ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது, அது மருத்துவத்தால் அது சரி செய்யப்படும், சரியாக போயிடும், பயப்படாதீங்க, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அங்கே பயம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஆறுதல் பண்ணேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 1 வாரம் ஆயிடுச்சு குழந்த பிறந்து. தாயும் மகனும் நல்லா இருக்காங்க. அவர் நல்லா நிறையா தெய்வங்களுக்கு நேர்த்தி பண்ணியிருந்தார். குழந்த நல்லா பிறந்து குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு தான் வந்தாங்க. வீட்டுக்கு வந்த அடுத்த செகண்டே எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா உங்களுக்கான குருதட்சணை போக்குவரத்தெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் வாங்க நேரில் சந்தித்து உங்களுக்கு தட்சணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த நிகழ்வானது ஒன்று போயிட்டுருக்கு. அதுக்குள்ளால் இங்கே ஜோதிட மாநாட்டுக்கு வந்தாச்சு. நான் நைட்டு போய் அவருக்கான சமாதானங்களை படுத்தணும், நேரில் பார்த்து அவர் சந்தித்து பேசணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா தட்சணாயன புண்ணிய காலம், விஷ்ணுபதி புண்ணிய காலம், விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 4 வரும். அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 27 மலர்களை எடுத்து வச்சுக்கணும். அந்த 27 மலர்களை வச்சுட்டு ஒவ்வொரு மலராக கொடிக்கம்பத்திலிருந்து சுற்றி வந்து ஒவ்வொரு மலராக எண்ணிக்கை பிரகாரமாக ஒரு 27 பூக்களை வந்து கொடிமரத்து முன்னாடி சமர்ப்பித்து விட்டு உள்ளே போய் பெருமாளை பார்த்து வணங்கி வரும்போது பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு 4 முறை வரும். அந்த 4 முறை அந்த வழிபாடை எடுத்துக்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் மனசில் நினைக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோரிக்கை, அந்த ஒரு கோரிக்கையை முழுசாக மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்த 27 சுற்றுக்களும் 4 வருடத்தில் 4 முறை வரக்கூடிய மாதத்தின் முதல் நாள், இந்த பார்த்திங்கன்னா இப்போ கிருத்திகை 1ஆம் தேதி வந்தது, அந்த மாதிரி
ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு முதல் நாள் வருது. அந்த முதல் நாள் அப்போ அந்த திருச்சுற்று சுற்றி வந்து உங்கள் மனதால் நினைக்கிறத வந்து நீங்கள் நினைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து அது நீங்கள் எண்ணிய காரியம் ஒரே நினைவாக இருக்கணும். கண்டிப்பாக அது ஒரு வருஷத்தில் 4 சுற்று திருச்சுற்று சுற்றி முடிஞ்சிங்கனாலே உங்களுக்கு அது சிறப்பாக நடக்கும். அது எந்த விதமான கோரிக்கையாக இருந்தாலும் பெருமாள் நடத்தி கொடுப்பாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோயிலில் திருச்சுற்று சுற்றிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பஜனை போக்குவரத்துக்காக வேண்டி பஜனை குழு எல்லாம் அதுக்கான ஒரு ஆர்கிடெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேடையில் உட்காந்துருந்தாங்க. அப்போ அந்த மேடையில் உட்காந்துருக்கிறவங்கள பார்த்துட்டு ஏதாவது ஒரு நல்ல வாக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். இப்போ நீங்கள் வந்து இந்த பெருமாளுக்கு இந்த ஒரு கைங்கரியம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா பெருமாளை பற்றி பஜனை பாடுறீங்க, திருப்புகழ் பாடுறீங்க, அந்த மாதிரி பெருமாளை பற்றி சம்மந்தப்பட்ட பக்தி இசைக்கிறீங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள்லாம் வந்து சாதாரணமாக வந்து இதில் வந்து நீங்கள் கலந்துக்க முடியாது. அப்படி நீங்கள் கலந்துக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்போது உங்களுக்கும் அந்த பெருமாளுக்கும் அதிகப்படியான தொடர்பு இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி போட்டு அதில் ஹெட்டாக இருந்த அந்த டீச்சர், பாட்டு டீச்சரோட ராசி நட்சத்திரத்தை பற்றி கேட்டேன். அப்போ அந்த டீச்சர் சொன்னாங்க, என்னுடைய நட்சத்திரம் மகரம், ராசி மகரம், திருவோண நட்சத்திரம்னு சொல்லி சொன்னாங்க. திருவோண நட்சத்திரம் வந்து மகாவிஷ்ணுவோட நட்சத்திரம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கே உட்காந்துருந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னாக்கா நான் திருவோணம்னு ஒரு 7-8 குழந்தைங்க கையெடுத்தாங்க. அதே மாதிரி அந்த திருவோண நட்சத்திரம் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அது ஒரு தொடர்பாக இருந்தது. அப்போ அந்த இதை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கனாக்கா அங்கே கோயிலில் வந்து ஓராண்டு கும்பாபிஷேகம் நிறைவுற்றதை அடுத்து ஹோம சாலை, அந்த ஹோம இதுக்கு உண்டான சாலை போட்டுட்ருந்தாங்க. போடும்போது அதுக்கு சிமெண்ட் போட்டு தேய்ச்சிட்டு இருந்த தொழிலாளர்களுக்கு டீ வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ பார்ட்டிக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்கலான்ட்டு வந்தேன். நினச்சி வரும்போதே அந்த கோயில் பட்டர் ஆப்போசிட்டில் வந்தார். இந்தாங்கன்ட்டு பணத்தை கொடுத்தேன். இந்தாங்க அவங்களுக்கெல்லாம் டீ வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அந்த பட்டர்னு சொன்னார். நானும் அதுக்கு தான் போயின்னு இருந்தேன், நீங்களே வந்து கொடுத்துட்டு அப்படின்னாரு. பகவான் கொடுக்க சொன்னார், நான் கொடுத்தேனுங்கய்யா அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப நிகழ்ச்சி ஆகிட்டார். அப்போ அந்த மாதிரி வாங்கிட்டாங்க. இப்போ ஸ்ரீதேவி துணிக்கடையில் வச்சு பார்த்தும்போது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஊழியர்கள், கமாண்டோ, அந்த ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க, அந்த யூனிட்டுக்கு ஒரு பொறுப்பில் இருப்பாங்க. அவங்களையெல்லாம் விசாரிக்கும்போது பார்த்திங்கனாக்கா துலாம் ராசி, ரிஷபராசி, இந்த மாதிரி பரணி, பூரம், பூராடத்தில் நட்சத்திரத்தில் அவங்களோட அதிபதிகள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அந்த சுக்கிரனுக்குடைய சாராம்சமும் பூரா அவங்களுக்கு அதில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஒரு துணிக்கடையில் நம்ம வேலை செய்கிறோன்னு சொல்லி சொன்னாக்கா அந்த சுக்கிரனோட ஆதிபத்தியம், சுக்கிரனோட ஒரு செயல்பாடுகள் அவங்களுக்கு வந்து அது இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம தொழிலும் கூட செய்ய முடியுங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து நிதர்சனம் ஆகுது. அதே மாதிரியே ஒரு கல்யாணத்தில் வந்து மெத்தளம் கொட்டுறது, நாதஸ்வரம் வாசிக்கிறவங்களையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து அவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா புதனோட ஆதிபத்தியத்தில் வர்றாங்க. இசைக்கருவிகள் இசைக்கிறவங்க பூராமே அந்த புதனோட நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ஆயில்யம், கேட்டை, ரேவதியில் வர்றாங்க. பார்த்திங்கனாக்கா அந்த இசைக்குண்டான அந்த ஒரு தன்மை அவங்கக்கிட்ட அந்த இது இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துல வச்சு நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரங்களை வச்சு தான் அதாவது தொழில் சார்ந்தவங்க இருக்கிறாங்கங்கிறது வந்து சிறப்பாக அந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ண முடியுது. இப்போ வந்து ஒரு ஜோதிடத்தன்மையில் இருக்கிறாங்கன்னா கூடி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த குருவுடைய நட்சத்திரமான புனர்பூஷம், விஷாகம், பூரட்டாதியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் பார்க்க முடியுது. அதே மாதிரி அவங்க இருக்கிற நட்சத்திர சாரங்களும் பார்க்க முடியுது, நட்சத்திராதிபதிகளும் பார்க்க முடியுது. அந்த மாதிரிக்கு ஒரு அம்சத்தில் பார்க்கும்போது குருவோட நட்சத்திர இது ராசியான தனுசு, மீன ராசிகளையும் நிறையா ஜோதிடர்களை பார்க்க முடியுது.
மெயினாக வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த குருவோட தன்மையில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கும் புதனோட தன்மையில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கும் அதிகப்படியான வேறுபாடுகள் இருக்குது. என்ன வேறுபாடுகள்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் எடுத்துக்கக்கூடிய கான்செப்ட்னு எடுத்து பார்த்திங்கன்னா 2 பேருமே ஜோதிடத்தை தான் தொழிலாக வச்சு செய்கிறாங்க. அப்போது என்ன ஒரு வித்தியாசம் வருது அவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து ஜோதிடத்தை எடுத்து சொல்லக்கூடிய தன்மையில் அது வேறுபடுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குருவோட தன்மையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை எடுத்து பேசுகிறது பார்த்திங்கனாக்கா, அந்த கரெக்டாக அவங்க வந்து ஒரு முறையாக ஒரு ப்ரொசீஜராக ஜோதிடத்தை வெளிக்கொண்டு வரணும்பாங்க. புரிய வைக்கிற தன்மையில் வந்து சூத்திர பிரகாரம் இலக்கண பிரகாரம் அப்படி வருவாங்க குருவோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சாரத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள். அதே மாதிரி புதனோட ஆதிபத்தியத்தில் இருக்கக்கூடிய அப்போது அந்த புதனோட ஆதிபத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜோதிடர் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு என்ன ஆகுறாங்கன்னா, அந்த எதையுமே வந்து ஃப்ரெண்ட்லியாக சொல்லக்கூடிய தன்மை வந்து ஈஸியாக அப்படி எளிய முறையில் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க ஜோதிடத்தை. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு எடுத்துக்க சொல்லப்போனால், ஜோதிட உலகத்தில் இப்போ சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய தங்கபாண்டியன் ஐயாவை சொல்லலாம். அவர் எப்பேற்பட்ட ஆளுகளுக்கு ஜோதிடத்தை ஈஸியாக சொல்லி போட்டு போயிடுவாருங்க. அவர் ஜோதிடம் எடுக்கக்கூடிய தன்மையே வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டைலிஷாக இருக்கும், இலகுவாக இருக்கும். படிக்காத பாமரம் கூடி ஜோசியம் சொல்கிற அளவுக்கு அதை விதிகளை பிடிக்கும்போது அது எளிமையில் வந்துடுதுங்க. அவரோட தன்மை வந்து வேறு ஸ்டைலில் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் புதனுடைய லக்னமாக யார் யார் இருக்குன்னு ஜோதிடம் சொல்கிறாங்களோ அவங்க ஸ்டைலும் தங்கபாண்டியன் ஐயாவுக்கு ஃபேவராக தான் இருக்குது. நானும் பார்த்திங்கன்னா மிதுன லக்னம், அதனால் நம்ம ஸ்டைலும் தங்கபாண்டியன் ஐயா ஸ்டைலில் தான் போகும். எளிய முறையில் தான் ஜோதிடத்தை சொல்லணும். அதாவது இன்றைக்கெல்லாம் வந்து எல்லாம் சாஃப்ட்வேர் வந்துட்டதுனால எல்லாருமே சாஃப்ட்வேரை வச்சு ஈஸியாக ஜோதிடம் சொல்கிறதுக்கு ஒரு முத்தாய்ப்பாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்புடங்கள்லாம் போட்டு நம்ம ஜோதிடம் சொல்லும்போது லக்கண ஸ்புடம் அதெல்லாம் நம்ம போட்டு எடுத்து ராசியா ஸ்புடம் அது இதுன்னெல்லாம் நம்ம ஸ்புடங்கள் போட்டு பார்த்து நம்ம பலம் சொல்லி சொல்லணும்னா இன்றைக்கெல்லாம் வந்து அவ்வளவு தூரம் நம்ம பலங்கள் கூட முடியாது, டைமிங் இருக்காது. ஏன்னு கேட்டாங்கன்னா இன்றைக்கெல்லாம் வந்து பிஸி ஷெட்யூல்டில் இருக்கிறதுனால சாஃப்ட்வேருங்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர்னு ஏன் நம்ம சொல்கிறோன்னு சொல்லி கேட்டாக்கா, புதனோட ஆதிபத்தியத்தில் தான் சாஃப்ட்வேரே வருது. அதனால தான் சாஃப்ட்வேரை சொல்கிறோம். புதன்கிறது வந்து ஒரு இளமையான கிரகம், அதனால் வந்து அது எல்லாமே ஷார்ட் பீரியடில் முடிச்சுட்டு போகணுங்கிறத நினைக்கும். குருங்கிறது வந்து ஒரு பெரிய தன்மை, ஒரு பொறுப்பு, ஒரு கெத்து. அப்படிங்கும்போது அவர் வந்து ப்ரொசீஜர் பிரகாரம் தான் செய்யணும். ப்ரொசீஜர் கொஞ்சம் மாறுதலானால அவருக்கு முகம் மாறிடும். அதனால் குருவுக்கும் புதனுக்கும் வேறுபாடு அப்படித்தான் வருது. அதே நேரத்தில் அவங்க 2 பேரும் பஞ்சாயத்து தான். என்னுடைய குருநாதருமே பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஏதாவது பேச ஆரம்பிச்சதுனாலே டே அப்பா சாமி உட்காருப்பான்னு கையெடுத்து கும்பிட்டுருவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேச ஆரம்பித்தோம்னா கிளாஸில் எத்தனை பேர் உட்காந்துருந்தாங்கனாலும் அடுத்த செகண்டு நம்மளை திரும்பிடுவாங்க. கிளாஸ் அவர் நடத்துகிறாரா நான் நடத்துகிறேன்னான்ட்டு அப்படி ஆகி போயிடும். இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பக்கம் ஜோசியம் கற்றுக்க போகிறோம்னாலே நம்ம ஜாதகத்தை முதல்ல குருமாருக்கு வாங்கிக்குவாங்க. நம்ம நினைப்போம் நம்ம மேலே பிரியத்தில் தான் அவங்க வாங்கி வச்சுருக்குறாங்கன்னு. பிரியம் இல்லைங்க, பிரியம் இல்லை, நம்ம குடுமையை பூரா கையில் பிடிச்சி வச்சுருக்கிறது. அவருக்கு தெரியும் நான் எப்பேற்பட்ட ஆளுங்கிறது. அதனால் என்னை பேசவே விட மாட்டார். ஒரு 3 அடிப்படை உயர்நிலை முதுநிலை படித்து முடித்த என்னை கடைசி வரைக்கும் முழுசாகவே பேசவே விட மாட்டார். ஏன்னா பேசினா பஞ்சாயத்து எப்படி போகுங்கிறது ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளை பேச விட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மிதுன லக்கணத்தில் அதுவும் திருவாதிரை நட்சத்திரம் சொல்லவே வேண்டாம். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு திருவாதிரை நட்சத்திரத்தை 4ஆம் பார்வையாக அங்கே பார்க்குறதுனாலேயே தப்புன்னு எடுத்துட்டால் அது எத்த பெரிய ஆளாக இருந்தாலும் தப்புன்னா நான் ஏற்று கேட்டுருவேன் அப்படிங்கிறது ஐயாவுக்கும் தெரியும். அதனால் இவன் மோசமான ஆள்லேயும் முக்கியமான ஆளுன்னு தான் நம்மளை
கொஞ்சம் ஒரு ஓவர் அப்படியே தான் வச்சுருப்பார். அதனால தான் உங்களுக்கு வந்து எங்கே வேணாலும் குருமார்கள் வந்து ஜாதகத்தை வாங்கிறதுக்கு காரணமே அதுதான். அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு இந்த நபர் எப்படி இருப்பாருங்கிறத அவங்க யூகிச்சுக்குவாங்க. யூகிக்கும்போது அவங்களோட தன்மை என்ன, அவங்கள எப்படி எப்படி நம்ம கொண்டுட்டு போகணும் பிடிக்கணுங்கிறத வந்து அவங்களுக்கு வந்து நம்மளோட பயோடேட்டாவை அவங்க இப்போ என்னோட ஜாதகத்தை போட்டு அவர் ஒரு லிஸ்ட்டே எழுதி வச்சுருப்பார். அந்த லிஸ்ட்டில் என்னுடைய தசா புத்திகள் எப்பப்போ என்னென்ன பிரச்சனை பண்ணுது. இப்போ ஒரு 2 வருஷம் அவர் கூட படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை போக்குவரத்துனாக்கா ஐயாங்கிறவர் வந்து அப்பாஸ்தானத்துக்கு ஸ்தானம், அதைத்தான் சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம்னு. குருங்கிறவர் வந்து என்றைக்குமே வந்து என்னை அப்படி நினச்சிருந்தாலோ எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னாக்கா நினச்சாலே இப்போ கண்ணில் தண்ணி கலங்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த குருவானவர் வந்து எனக்கு தகப்பன் மாதிரி என்னுடைய நலன்லேயும் அக்கறை இருப்பார், அக்கறை எடுத்துக்குவார். எனக்கு ஏதாவது ஒரு சோதனையான காலம் வருது நெருங்குதுன்னாலும் என்னை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு இந்த வழிபாடு எடுத்துக்க, இப்படி பண்ணி இப்படி செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லுவார். என்னுடைய நலன்லேயும் அக்கறையாக இருப்பார். அதே நேரத்தில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன செய்யணும், எதை பண்ணணுன்னு இந்த குருமார் செய்வாங்க. அதனால் குருங்கிறவர் வந்து அவருக்கு உண்டான ஒரு தாற்பயத்தை விட்டு கொடுக்காம அவர் இருப்பார். அதே மாதிரி புதன லக்கணமாக புதன ராசியாக அப்படி வச்சு ஜோதிடம் சொல்கிறவங்களும் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து தோழமையோடு பழகுவாங்க. இவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு இடைவெளி என்னன்னு கேட்டிங்கன்னா, மரியாதைங்கிற ஒரு ப்ரொசீஜர். இளமையாக இருக்கிறதுனால நம்ம மரியாதை எதிர்பார்க்க மாட்டோம். குருங்கிறவர் வந்து ஒரு மதிப்புக்குரிய இடத்துல இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த மரியாதை எதிர்பார்ப்பாங்க. அதனால் அவங்களுக்கு உண்டான நம்ம ஒரு ப்ரியாரிட்டியை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அதனால் அவங்களோட ஸ்டேட்டஸில் அவங்க இருப்பாங்க. நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதையும் கொடுத்து குரு வணக்கத்தோடு இருந்தோம்னா தான் என்னதான் இருந்தாலும் புதனாக இருந்தாலும் அந்த ஜோதிடத்தை அறிவித்து நம்மளுக்கு புத்தியில் புகற்றவர் வந்து குருநாதர். குருநாதருக்குரிய மரியாதைகளும் அனுகிரகங்களும் நம்ம என்றைக்கும் கொடுத்து வரணும். குருவை நினச்சி ஒரு வாக்கு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு ஜோதிடம் சொல்கிறோம் பிடிக்கிறோம், ஏதாவது எனக்கு ஒரு ஜோதிடத்தில் ஒரு கருத்து தேவை, அப்படி ஒரு தேடல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சிந்திச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னுடைய குருநாதர் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுவார். அது நான் எதை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேனோ அந்த சிந்தனைக்கான மெசேஜ் தான் வந்திருக்கும். அப்போது ஒரு குருநாதரை வந்து நம்ம எந்த அளவுக்கு மனதார நினச்சி வச்சுருக்கோமோ அந்த குருநாதர் வந்து நம்மளுடைய ஒரு உள்ளுணர்வோட ஒரு நம்மளுடைய சுவாச காற்ற பஞ்சபூத சக்தியாக இருப்பார் நம்மளுக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு பிரபஞ்ச சக்தி கொடுத்துருக்கிற இன்னொரு விஷயம் சொல்லி பார்த்திங்கனாக்கா, இந்துக்களுக்குன்னு இந்துக்கள் என்ன எல்லாருமே அதை செயல்படுத்தலாம், அதனால் யாருக்கும் எந்த பாதகமும் இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா முஸ்லீம்ஸில் வந்து 5 முறை தொழுகை நடத்துகிறாங்க. கிறிஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையான அவங்க அதுக்கான ப்ரையாரிட்டி பண்ணிக்கிறாங்க. முஸ்லீம்ஸில் வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு பார்த்திங்கனாக்கா செவ்வாய் வெள்ளின்னெல்லாம் நம்ம அதுக்கு கிழமைகளுக்கு உண்டான தெய்வ வழிபாடை நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்டியனில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபாதர்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்டு அவங்களுடைய தவறுகளையெல்லாம் வந்து திருத்திக்கிறாங்க. அவங்களுக்கு அது ஒரு முத்தாய்ப்பாக இருக்குது. அதே மாதிரியே முஸ்லீம்ஸ்லேயும் பார்த்திங்கனாக்கா அவங்க 5 முறை தொழுகை பண்ணி பெரிய அதில் இருக்கக்கூடிய குருமார்கிட்ட அவங்க மனசு விட்டு பேசி அவங்களும் அதுக்கு உண்டான தீர்வை தேடிக்கிறாங்க. நம்ம இந்துக்களில் வந்து மாத்திரம் பார்த்திங்கனாக்கா தெய்வ வழிபாட்டோடு நம்ம இருக்கிறோன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி இல்லைங்க, நம்மளுக்கும் பாவ மன்னிப்பு கேட்குறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க. அப்படிங்கிறது உங்களுக்கு சொன்னால் ஒரு அதிசயமாக இருக்கா? ஆமாங்க இருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கனாக்கா பிரபஞ்ச சக்தின்னு ஒருத்தங்க இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் இன்றைக்கி சொல்கிறதுலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு வந்து அது நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். நீங்களும் கூடி பார்த்திங்கன்னா ஒரு தெய்வமாக உணரலாம்.
எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசுக்குள்ளே வந்து எந்த ஒரு தீய எண்ணம், ஒரு ஒரு தனிநபராக தனி மனித ஒழுக்கமாக நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு எளிய முறையில் நான் சொல்லித்தரணுங்களே, நான் தானே புதன் சொல்லித்தரேன் கேட்டுக்குங்க. எப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, ஒரு மொட்டை மாடி, மொட்டை மாடியில் ஒரு 10, 10:30, 11 மணிக்கு மேலே போய்க்குங்க. யாருமே முழிச்சிருக்க மாட்டாங்க, எல்லாம் மோஸ்ட்லி தூங்கியிருப்பாங்க. தெருநாய்க்கள் மாத்திரம்தான் முழிச்சிருக்கு. அது கீழே தானே முழிச்சிருக்குது, பயம் இல்லை. மொட்டை மாடியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரபஞ்ச சக்தி கிட்ட மனம் விட்டு பேசணும். நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே என்னென்ன அழுத்தம் இருக்குது, என்னென்ன ஒரு தீர்க்கப்படாத விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் இந்த பிரபஞ்ச சக்தி கிட்ட பேசுங்க. பிரபஞ்ச சக்தின்னா வேறு யாரும் இல்லைங்க, பஞ்சபூதங்கள் தான். நீர், நிலம், காற்று, ஆகாயம், அந்த மாதிரி அதான் பஞ்சபூதங்கள் சக்தி தான். அந்த பஞ்சபூத சக்திகிட்ட உங்கள் மனசில் உண்டான குறைகளை எல்லாம் சொல்லும்போது, அந்த பஞ்சபூதங்கள் தானே நம்மளையே இயக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு விரலில் ஒரு துணியை போட்டு, ஒரு ஜவுக்காயத்தை போட்டு நீங்கள் இறுக்கி கட்டி பாருங்களேன். அந்த விரல் ஒரு நம்ம மூச்சு வாங்குற மாதிரி தான் அதுவுமே. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இறுக்கி கட்டினீங்கனாக்கா அந்த இடத்த வந்து ரொம்ப பிரச்சனையாயிரும். அப்போ நீங்கள் அந்த கட்டை தளர்வு பண்ணும்போது தான் அது இயற்கையான நிலைமைக்கு வரும், இயல்பான நிலைமைக்கு வரும். அது மாதிரி தானுங்க உங்களுக்கு வந்து அந்த பஞ்சபூத சக்திகள் வந்து நம் உணர்வோடு உள்ளுணர்வோடு கலந்து இருக்கக்கூடியது. நீங்கள் நினச்சிக்கலாம், நம்ம 4 செவத்துக்குள்ளே இருந்து ஒவ்வொரு தப்பு பண்ணிக்கிறோம், இது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி. அப்படி இல்லைங்க. அந்த 4 செவத்துக்குள்ளே வந்து ஒரு பஞ்சபூதம் உட்காந்துருக்கு, காற்றுங்கிற பஞ்சபூதம். அது உங்களை கவனிச்சுட்டே இருக்கும். அப்போ அந்த பஞ்சபூதத்தில் ஏதாவது ஒரு சக்தி உங்களை உன்னிப்பாக பார்த்துட்டே இருக்கும். வெளியே நீங்கள் வந்து செய்யக்கூடியதுக்கு வந்து காற்றும் ஆகாயமும் உங்களை பார்க்கும். அப்போது பூமியிலிருந்து அந்த ஒரு தவறு செய்யும்போது பூமாதேவியும் உங்களுக்கு சேர்ந்துக்குது, 3 சக்தி ஆகுது. அப்போ இந்த நெருப்பை எதுக்கு திருமணத்துக்கு வச்சு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது இயற்கையாக உருவாகக்கூடிய சக்தி, அது நெருப்பு சக்தி. அப்படி அந்த பஞ்சபூதங்களுக்கு வந்து அப்படி ஒரு பேராற்றல் இருக்குது. அவங்கக்கிட்ட வந்து நம்ம மனசில் உண்டான அத்தனை வலிகளையும், ஒரு மன அழுத்தம், மனத்துக்குள்ளே இருக்கிற அத்தனை பிரச்சனைகள், என்னென்ன நம்ம தவறுகள் செய்கிறோம், செஞ்சோம் அப்படிங்கிறதையெல்லாம் வந்து அந்த பிரபஞ்ச பேராற்றல்கிட்ட நீங்கள் பேச 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 அது உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரியே நீங்கள் வந்து இந்த பச்சையாக இருக்கக்கூடிய செடி செத்தைகள்கிட்ட கூடி ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வந்துக்கிட்டீங்கக்கா, அந்த செடியும் கூடி உங்களுக்கு வந்து உங்களோட அது கலந்து அது உங்களோட உறவாடும். நல்லா பேசி வளர்க்கக்கூடிய செடிகள் கூடி பார்த்திங்கன்னா அதிகப்படியான பூக்களையும் பழங்களையும் காய்களையும் கனிகளையும் கொடுக்கறதா அறிவியலையே சொல்லுது. அப்போ பிரபஞ்ச சக்தியில் எல்லாமே வந்து நம்மளோட கலந்து தான் இருக்குது. நம்ம தான் அதோட கலக்காமல் மீட்டாகாமல் வெளியில் இருந்துகிட்ருக்கோம். அப்படி நீங்கள் வந்து அந்த கலந்து அந்த பிரபஞ்ச சக்தியோடு நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசை வந்து சுத்தப்படுத்திக்கிட்டீங்கன்னா, சுத்தமாக இருக்கிறீங்கன்னா, அப்படிங்கும்போது பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் என்னென்னத்தை பற்றி கேட்குறீங்களோ அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து இப்படித்தான் நான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நைட்டு கொஞ்சம் ஷிஃப்ட்டு பார்த்து முடிச்சுட்டு தூக்கமெல்லாம், எப்போவுமே நைட் ஷிஃப்ட்னா தூக்கம் இருக்காது. அப்போது ஞாயிற்றுக்கிழமை கிளாஸில் கலந்துக்கிறதுக்கு போகும்போது, அங்கே ஜோதிடத்தில் என் கூட படிக்கிற அத்தனை பேர்த்துக்குமே நான் வந்து ஏதாவது ஒரு கலவை உணவு செஞ்சு எடுத்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு பெரிய பையோடு தான் போவேன். போகும்போது பார்த்திங்கன்னா, அன்றைக்கி இங்கே ரொம்ப டயர்டாக இருந்தேன். இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா, கேட்குறேன் பிரபஞ்ச பேராற்றல்கிட்ட, அப்பா அந்த நேரத்தில் யாராவது வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகக்கூடாதா, ரொம்ப டயர்டாக இருக்குது, நடக்கக்கூடி முடியலையேன்னு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கட்ட பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து போகணும். அப்போ நினைக்கும் போது பார்த்திங்கனாக்கா, ஒரு பின்னாடி ஒரு ஆரன் சவுண்டோட கார் வந்து பின்னாடி வந்து முட்டுது. திரும்பி பார்க்குறேன், கார் நிற்கிது. அப்புறம் பார்த்தா அந்த கார்லேருந்து இறங்கிட்டு, அண்ணா என்னென்ன ஹாரன் அடிச்சுட்டே வரேன், நீங்கள் வாட்டுக்கு போகிறீங்க, நான் தான் ஏதோ சிந்தனையிலேயே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு சொன்னங்காட்டிக்கு அப்புறம் அவர் உட்காருங்கண்ணா அப்படின்னாரு. அப்போ அந்த லக்கேஜ் எல்லாம் உள்ளே வச்சு உட்காரும்போது பார்த்திங்கனாக்கா, ஏசி காரில் ஓட்டு ஜம்முன்னு இருந்தது. என்னோட அந்த களைப்பு அடுத்த செகண்டே தீர்ந்தது. இது வந்து பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆகிருக்கோங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணங்க. அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த கனெக்ட் ஆகும்போது பார்த்திங்கனாக்கா,
நம்ம நினைக்கிறது கேட்குறது உடனே கிடைக்குது. அப்போது நம்ம தனி மனித ஒழுக்கத்தோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையுமே இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அப்போ அந்த பிரபஞ்ச பேராற்றல் வந்து நம்ம கூடயே இருக்கும், நம்ம கூடயே இருந்து வழி நடத்தும். அப்போது தனி மனித ஒழுக்கமும் நம்ம இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த பிரபஞ்சம்ங்கிறது வந்து நம்ம கூடயே வந்து மிங்கிள் ஆகிரும். அந்த மிங்கிள் ஆகும்போது பார்த்திங்கனாக்கா, அது நம்ம கூடயே இருந்து நம்மளை வழி நடத்தும். அப்போ அந்த நம்மளை வழி நடத்தும்போது பார்த்திங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா, தர்மம், பொருள், காமம், மோட்சம் சொல்லி 4 வகையாக பிரிக்கிறாங்க ராசிகளை பிரிக்கும்போது பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு அந்த தர்மத்திலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு அதில் எத்தனை நட்சத்திரம் வருதுன்னு பார்த்திங்கனாக்கா, அஸ்வினியில் 4 பாதம் வருது, பரணியில் 4 பாதம் வருது, உத்தரத்தை அதாவது கிருத்திகையில் சூரியனோட பாதம் 1 வருது. மொத்தம் 9 பாதங்களா. ஒரு தர்மம் செய்யணும்னு சொல்லி சொன்னாக்கா, தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கணும், தயாள குணம் அதிகமாக இருக்கணும். யாருக்கும் வந்து ஒரு பொருளை கொடுக்கறதுக்கு வந்து மனம் வந்து இளகிய மனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து எந்த பொருள் மேலேயும் பற்று இருக்கக்கூடாது அப்படிங்கிற தன்மையை வந்து அந்த கேதுவோட நட்சத்திரங்களான அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்களும் நம்மளுக்கு அந்த இடத்துல உணர்த்துறது. அப்போ அந்த உணர்த்தும் போது பார்த்திங்கன்னா, யாருக்காவது ஒரு பொருளை தர்மம் பண்ணும்போது அந்த தர்மத்துக்கு உண்டான பொருள் வேணும் பார்த்தீங்களா? அந்த தர்மத்துக்கு உண்டான பொருளுங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா, கொடுக்கறது யார் கொடுப்பா? சுக்கிரன் தான் கொடுப்பாரு. சுக்கிரன் வந்து பரணி 4 பாதத்தில் வர்றாரு. பரணி 4 பாதத்தில் அந்த சுக்கிரன் வரும்போது அந்த தர்மம் செய்யக்கூடிய அந்த தன்மைக்கு உண்டான பொருளை அந்த 4 நட்சத்திரம் வாயிலாக, பாதம் வாயிலாக நம்மளுக்கு கொடுக்குறாரு. அதை நின்று ஒரு நேர்முறையாக அரசாட்சி செஞ்சு அதை வழங்குறதுக்கு வந்து சூரியனுடைய ஒரு நட்சத்திரமான கிருத்திகை வந்து அந்த இடத்துல இருந்து அந்த தர்மத்தை வந்து நிலைநிறுத்துறதுக்கு இந்த 9 பாவங்களில் எப்படி வழிமுறை பண்ணுதுங்கிறத வந்து இதை நம்ம இலகுவாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு பொருள் திரிகோணம்னு எடுத்துக்கிட்டும் போது பார்த்திங்கனாக்கா, கிருத்திகையில் ஒரு 3 நட்சத்திரமும், ரோகிணியில் ஒரு 4 நட்சத்திரமும், செவ்வாயான மிருகசீரிடத்தில் ஒரு 2 பாதமும் வர்றாங்க. கிட்டத்தட்ட அந்த 9 பாதம் என்னத்தை உணர்த்துதுன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, அந்த சூரியனுடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நேர் வழியில் அதை நின்று அந்த பொருளை கொடுக்கறதுக்கான, அதாவது வந்து அந்த பொருளை உற்பத்தி பண்ணி அந்த பொருளை ஆதிக்கம் பண்ணக்கூடிய ஒரு தன்மையில் அந்த சூரியனோட சாரமான கிருத்திகை 3 பாதங்களும் அதில் அடங்குது. அந்த ரோகிணி நட்சத்திரம் பார்த்திங்கனாக்கா, யாருக்குமே கொடுக்கணுன்னா அதுக்கு ஒரு இளகிய மனம் வேணும். இளகிய மனம் சொன்னாக்கா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு 4ஆம் பாவம்னா அம்மான்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த அம்மாவுக்கு வந்து அந்த இடம் வந்து உச்சஸ்தானமாக வருது ரோகிணி நட்சத்திரம். அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பார்த்திங்கனாக்கா, கிருஷ்ண பரமாத்மா வந்து எல்லாத்துக்கிட்டையும் அவர் அந்த கிருஷ்ண பரமாத்மாவோட நட்சத்திரமாக வர்றாரு. இப்போ இந்த பஞ்சபாண்டவர்களை பார்த்திங்கனாக்கா அவர் தான் வழி நடத்தினார். சக்கரதாரியாக அந்த ரதத்தில் உட்காந்து அந்த ரதம் ஓட்டி அந்த பஞ்சபாண்டவர்களை வந்து வழி நடத்துகிறாரு. பஞ்சபாண்டவர்களை வழி நடத்தி அந்த போருக்கு உண்டான ஒரு மூல காரணகர்த்தாவாக இருக்கிறாரு அந்த ரோகிணி நட்சத்திரத்தில். அப்போது செவ்வாய்ங்கிற அந்த நட்சத்திரம் பார்த்திங்கனாக்கா, அந்த போர் நடத்துறதுக்கு உண்டான வீரத்தை அந்த இடத்துல கொடுக்குறாங்க. இதே மாதிரி பார்த்திங்கனாக்கா, அது வந்து ஒரு நிலராசியாகவும் எடுத்துக்கலாம். நிலராசின்னு சொல்லும்போது பார்த்திங்கனாக்கா, ஒரு விவசாயி வந்து ஒரு விவசாயம் செய்யணும்னு சொன்னாக்கா, பெரும்பாலும் வந்து பார்த்திங்கனாக்கா, ஒரு வீடு மனை அமையிறதுக்குன்னு பார்த்திங்கனாக்கா, சுக்கிரனுடைய நட்சத்திரத்துலேயும் செவ்வாயுடைய நட்சத்திரத்துலேயும் கிரகங்கள் வேலை செய்யணும். அதுக்கான நட்சத்திரங்கள் இருந்தால் தான் வந்து
நிலராசிகளில் பூராமே பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திர பாதம் 2ம் சந்திரனுடைய நட்சத்திர பாதங்கள் பார்த்திங்கன்னா 4ம் இருக்கும். அப்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய பாதமான 3 பாதங்களும் இருக்கும். அப்போ அந்த 3 பாதங்களுமே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து சூரியனும், அதாவது சில நுண்கிருமிகளை அழிக்கிறதுக்கு சூரியனும், நல்ல கிருமிகள் வளர்ச்சி அடைகிறதுக்கு சந்திரனும் இருக்கணுங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து அது காட்டுதுங்க. அதே நேரத்தில் விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு வீரம் வேணும், ஒரு உடம்புல வந்து ஒரு தெம்பு தைரியம் வேணும், சக்தி வேணும். அந்த சக்தியை தான் அந்த செவ்வாய்க்கு உண்டான 2 பாதங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நிலராசியில் 2 இருக்கும். பார்த்திங்கன்னா 2 பாதமாக இருக்கும் நிலராசியில். ஒரு நிலராசியில் ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு சமாச்சாரம் ஒரு விவசாயி பண்ணுறான்னா அந்த செவ்வாயுடைய 2 நட்சத்திர பாதங்கள் தான் அவருக்கு வந்து பூஸ்டப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3வது ராசியாக மிதுன ராசி எடுத்துக்கலாங்க. அந்த மிதுன ராசியில் பார்த்திங்கனாக்கா செவ்வாயுடைய நட்சத்திரம் 2ம் ராகுவுடைய நட்சத்திரம் 4 திருவாதிரையும், குருவுடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 2 4 6 அங்கிட்ட ஒரு 3 குருவுடைய நட்சத்திரம் 3. அப்போ 9 பாதங்கள் இருக்குது. அந்த 9 பாதங்களில் என்ன உணர்த்துதுன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு திரிகோணம், காமராசி. காமராசிங்கும்போது ஒரு காதல், ஒரு இளமை, ஒரு லௌகீகம் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. அது ஒரு காற்று ராசி. ஒரு இளைஞனும் ஒரு இளைஞியும் சந்திச்சுக்கும் போது அவங்களுக்குள்ள மூச்சரிச்சல் வருதுங்களா? அதே நேரத்தில் அவங்க வந்து ஒரு சந்திக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு வரும்போது மூச்சு படபடப்பு, இதய துடிப்பெல்லாம் அதிகமாக இருக்கும். அந்த 3ஆம் பாதம் வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு இச்சையை வந்து தூண்டும். அதுதான் அந்த இடத்துல அது காற்று ராசி அது செயல்படுதுங்க. அந்த காற்று ராசி அது செயல்படுறதுக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்களுடைய காதல் வந்து காமம் இல்லைங்க. ஏன் காமம் இல்லைன்னு சொல்கிறேன்னா புனர்பூசம் 3 நட்சத்திரம் இங்கே உட்காந்துருக்குது, 3 பாதம். அவங்கள வந்து கண்ணாலேயே காதல் பரிமாறிக்குவாங்க, மூச்சு இறைக்கும். அது மாத்திரம்தான் அங்கே நடக்கும். அங்கே வந்து வேறு எதுவும் நடக்காது. அந்த கண்ணால் காதல் அந்த இடத்துல வந்து உண்மையான காதலை மாத்திரம்தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கண்கள் மாத்திரம்தான் காதல் பண்ணும் அந்த காமராசியாக. அப்போது அவங்களுக்கு வேறு எதுவும் நடக்காது. அந்த இடத்துல வந்து உண்மை காதல் இருக்கும். அந்த காதல்ங்கிறதுனால தான் அந்த குருவுடைய 3 பாதம் அந்த இடத்துல உட்காந்துருக்குதுங்க. அவங்கக்கிட்ட அந்த வேறு எதுவும் நினைக்காது. ஆனால் காதலை சொல்லக்கூடிய பாவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுன ராசின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா காதலை சொல்லக்கூடிய தைரியம் வேணும் பார்த்தீங்களா? அந்த தைரியம் வந்து செவ்வாயுடைய 2ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுக்கும். ஆணுக்குன்னா ஆணுக்கு, பெண்ணுக்குன்னா பெண்ணுக்கு கொடுக்கும். அந்த அதாவது ஒரு காதலை சொல்கிறதுக்கு கூட ஒரு தைரியம் வேணும். சும்மா எல்லோரும் காதலை சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியாது. காதலை சொல்லணுன்னா அது போல்ட்டாக சொல்லணுன்னா தைரியம் வேணும். அந்த காதல் அந்த இடத்துல வளர்கிறதுக்கு அங்கே உடைய ராகுவுடைய நட்சத்திரமான 4 உடையாத பாதங்கள் தான் அவங்க 2 பேர்த்தையும் கனெக்ட் பண்ணுது. அப்போ அந்த 4 பாதங்கள் வந்து அவங்க இங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த 2 செவ்வாயுடைய பாதமும் அங்கிட்டு இருக்கக்கூடிய குருவுடைய 3 புனர்பூச பாதங்களும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணியமான காதலாக அதை எக்ஸ்போஸ் பண்ணுது. அது காற்று ராசியில் அது ஒரு ஐதீகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கிட்டு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இப்படியே சொல்லி வரலாம். நேரம் பார்க்கறதுக்கு இருக்குது. அதனால் இன்னும் ஒரு ராசி மாத்திரம் சொல்லி முடிச்சுக்கிறேனுங்க. மோட்ச ராசின்னு அது எதுக்கு அதனால் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. மோட்ச ராசின்னு எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா அதில் பூசம் இருக்குதுங்க. பூசம் வந்து ஒரு 4 பாதம் உடையாத பாதம் இருக்குது. அதில் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா குருவுடைய ஒரு பாதம் இருக்குது, 4ஆம் பாதம் இருக்குது. இங்கிட்டு பார்த்திங்கனாக்கா ஆயில்யம் வந்து 4 பாதம் முழுசாக இருக்குது. இது வந்து மோட்சம் அடைஞ்சு நம்ம போகிறோன்னு சொல்லி சொன்னாக்கா அதுக்கு வந்து நல்ல புத்திசாலித்தனம் வேணும். அதே நேரத்தில் மோட்சஸ்தானம்னு முதல் ஸ்தானம் எடுக்கும்போது அந்த இடத்துல வந்து தாய் ஸ்தானம்ங்கிறது 4ஆம் பாவம் வந்து இருக்குது. யார் ஒருவர் ஒரு பெத்த தாயை நல்ல விதமாக பார்த்துக்கிறாங்களோ அவங்களுடைய மோட்சஸ்தானம் வந்து சிறப்பாக இருக்கும், கர்மஸ்தானம் சிறப்பாக இருக்கும்.
அப்படிங்கிறதுக்கு தான் அந்த சனியுடைய நட்சத்திரமும் புதனுடைய நட்சத்திரத்தையும் அங்கே கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் வந்து அந்த ஒரு குருவுடைய நட்சத்திரம் ஒன்று எதுக்கு கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா, இவங்களையெல்லாம் மதிப்பு மரியாதையோடு நடத்தணும். நடத்தினா தான் அந்த குருவால் நீ மோட்சத்தை அடைய முடியும். குரு சுட்டி காட்டாத வித்தை எந்த வித்தையும் சுட்டு போட்டாலும் வராதும்பாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா, அந்த பூசத்தில் வந்து குரு வந்து உச்சமடைகிறாரு. உச்சமடைகிறதுனால தான் நம்ம பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, எல்லா குருமார்களும் ஜோதிட குருமார்களும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொல்லி அருட்பெருஞ்சோதி வள்ளலாரை வந்து நம்ம பெருசாக எடுத்து பேசுவோம். என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த அருட்பெருஞ்சோதி வள்ளலார் வந்து பார்த்திங்கனாக்கா பூச நட்சத்திரத்தில் மோட்சம் அடைஞ்சதுனால அவர் நம்மளுக்கு குருவாகவும் இருக்கார். அவர் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா மோட்சத்துக்கு உண்டான வழியையும் அவர் அந்த இடத்துல கொடுக்குறாரு. பூச நட்சத்திரத்தில் தான் அவர் மோட்சமும் ஆனார். அப்போ அந்த மோட்சத்துக்கு அந்த ஒரு எடுத்துக்காட்டும் வந்துடுது அந்த இடத்துல. அப்போது நம்ம அந்த மோட்சத்தை எடுத்து பேசுகிறது வந்து இந்த இடத்துல வந்து சிறப்பான ஒரு பொருளாகவும் அமையுது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் சொல்லப்போனாக்கா ஜோதிட கருத்துக்கள் சொல்லிட்டு போனால் போயிட்டே இருக்கலாம். நேரம் கருதி அடுத்தவருக்கு வழிவிட வேண்டும் என்ற ஒரு சிறப்பான கோணத்தில் இத்துடன் என்னுடைய சுற்றுரையை முடித்து கொண்டு அடுத்த ஒரு இலக்கை உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்னொரு கான்செப்டோடு வந்து சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கடல் தாண்டி இருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை உறுத்தாக்குகிறேன். நன்றி, வணக்கம்.